அட்வான்ஸ் கொடுக்கும்போதே சொல்லிடுவாங்க எங்கள் ஊரில் இந்த அம்மன் கதை படிக்கணும், பத்திரகாளி அம்மன் கதை படிங்க. பத்திரகாளி அம்மன் கதையில வந்து நாகக்கன்னி முட்டையில பிறக்கிறது அஷ்டகாளி. உங்ககிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும். நான் இப்போ வந்து நாகக்கன்னி முட்டை அஷ்டகாளி 8 பேர் சொல்றாங்க. அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்றாங்களே. அது ஒவ்வொரு கோயில்ல போயிட்டு எங்க ஊர் சந்தன மாதிரி மட்டும்னா ஒரு சின்ன குழந்தை கதைங்கிறது நாகக்கன்னி முட்டையில பிறக்கிறதுங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துல பிரபல்யமானது. இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து அக்கினியில பிறந்து அதுக்குன்னு தனி கதை இருக்கு. முத்தாரம்மா அக்கினியில் உலகளந்த முத்தாரம்மா அக்கினியில் உதித்தவளாம் அப்படின்னு வரும். இல்லம்மா, இப்ப அட்டகாளி வந்து இப்ப எங்க ஊர்ல வந்து பாடும்போது சந்தன மாதிரி வந்து அட்டகாளியில சேர்க்கிறாங்க. ஆனா வேற ஊர்ல பாடும்போது அப்படி சேர்க்கறது இல்ல. வேற ஒரு அம்மன்ல ஒரு 8 பேர் வேற வேற அம்மன் சொல்றாங்க. சின்ன குழந்தைய தவறவிட்ட பெற்றோரை பார்வதி இடத்தில் வாங்கி கொண்டு புறப்பட்டு வருகின்றார். 1008 அம்சனுடைய அம்மாவுடைய அவதாரங்கள். அதில் நாகக்கன்னி இட்டு வைத்த முட்டையில் 8 சக்திகளாக பிறகு. அதே மாதிரி நம்ம கேரளா கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் அக்னியில பிறக்கிற அம்சம் இருக்கு. அதுல எப்படின்னா முகத்தில் பூர்த்த வேறு விதனை வேள்வியில் விட்டறிந்தாள் முத்தாரம்மை அம்மையவள் அழகுடனே அவதரித்தாளே அப்படின்னு ஒவ்வொரு அம்மனா 8 சக்திகளை சொல்லுது. அடுத்து பத்திரகாளி அம்மனுக்குன்னு தனி கதை உண்டு. அது எப்படின்னா பார்க்கடலை கடைஞ்சு அந்த பார்க்கடல்ல இருந்து சுவாமி விஷத்தை சாப்பிடுவாரு சிவபெருமான். அது அம்பாள் போய் கண்டத்தை பிடிப்பா. அப்பதான் அம்மா பிறக்கிறது. ஒரு கண்ணத்தில் பூவாய் சொரிய ஒரு கண்ணத்தில் அனலாயறிய பூச்சொரிந்திடும் மயனமதில் பூங்கொடி பத்திர காளி பிறந்தார். அந்த மெட்டு படிச்சாதான் சாமி அம்மன் வரும். அடுத்து அப்படி கதைகள் ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு அம்சம் மாறுபடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு சிலர் வந்து அந்த அட்டகாளியில வந்து இதுல பத்திரகாளி அம்மன் சேர்க்கிறாங்க. ஆமா, முதல்ல பிறக்கும் பத்திரகாளி அம்மா பல உடைவுல சாட்டியிருக்கோம் அப்படின்னா முதல்ல அட்வான்ஸ் வந்து வில்லு பாட்டுக்கு தான் கொடுக்கும் போதே சொல்லிடுவாங்க, அம்மா நீங்க என்ன கதை பாடுங்க, சரியா நீங்க என்ன கதை சொன்னாலும் சரி. அடுத்து எந்த தெய்வம் அவதாரம் செஞ்சாலும் பத்திரகாளி அம்மா பிறகு பார்க்கடல இருந்து பிறந்தாங்க. சுவாமியுடைய ஒரு கண்ணத்தில் பூவாச்சொடி ஒரு கண்ணத்தில் பூச்சொடிந்திடம் மயனமதில் பூங்கொடி பத்திர காளி பிறந்தாள். தண்டை சிலமும் சில ஒழிக்க இந்த பாட்டு படிச்ச உடனே சாமி வரும். எந்த தெய்வம் பிறந்தாலும் கைலாசத்துல போய் அவர் சுவாமி சிவபெருமான் கிட்ட வரத்தை வாங்கி நம்ம எந்த ஊர்ல நம்ம பாடுறோம், எங்க வந்து நம்ம நிலம் நிறுத்தணும்னு அந்த ஊர்ல இந்த அம்மன் பத்திராளி அம்மா இருக்குன்னா பத்திராளி அம்மா குடியிருக்குங்க. அதே மாதிரி ஐகோர்ட் மகாராஜா 12 வயசுல அரங்கேற்றம் பண்ணீங்களா? அந்த காலத்துல கூட யாருமே 12 வயசுல இது பண்ணல. அப்ப நீங்க வந்து உங்க அப்பாவே கதை எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க? ஆமா, எங்க அப்பா தான் எல்லாமே கதையெல்லாம் எழுதி அவ்வளவு சின்ன வயசுலயே இது பண்ணிருக்கீங்க. முதல் டைம் எப்படி என்ன கதை படிச்சிருந்தீங்க? முதல்ல ஐகோர்ட் மகாராஜா கதை தான் படிச்சிருக்கீங்க. மாயாண்டி கதை தான். அது எவ்வளவு நேரம் வரும்? ஒரு 3 மணி நேரம் வரும். ஒரு கதைங்கிறது 3 மணி நேரம். 3 மணி நேரம். ஆமா. அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா மனப்பாடம் பண்ணி? கஷ்டமெல்லாம் இல்லை, ஈஸியா இருக்கு. எனக்கு ஈஸியா அந்த வாரிசுல வந்து. ஆமா ஆமா, எனக்கு கஷ்டமெல்லாம். இந்த காலத்துல கூட யாருமே நான் கேள்விப்பட்டதில்ல 12 வயசுல வெளியே பாட்டு பாடுற மாதிரி. அந்த வயசுல நீங்க இது பண்ணிருந்தீங்கன்னா